வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மற்றும் நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது காப்பருடைய 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 334 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும். 40, 42, 46 போன்ற லெவல்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வரப்போ மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வருது நல்லது அப்படின்ற அட்வைஸில் நேற்று ட்ரேடிங் ஆரம்பித்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனோடனே அது டவுன் ட்ரெண்டாக கண்டினியூ பண்ணியிருக்கு. அதுக்கு முந்தான மார்க்கெட் பார்த்திங்கன்னா 32 விட்டு உடச்ச உடனே 36 வரைக்கும் மேலே போயிருந்தது. அதே மாதிரி 32 பிரேக் பண்ணி 36 வரைக்கும் வந்து ஓரளவு 36 மேலேயே ஸ்டே பண்ணி க்ளோசிங்கு 36 மேலே கொடுத்துருக்கு. ஓரளவு பாசிட்டிவான க்ளோசிங்காக இருந்தாலும் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் டவுன் ட்ரெண்டு தான். அந்த காரணத்தினால தான் சொல்கிறது கம்மியான லாபம் கிடைச்சாலும் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ ட்ரேட் பண்ணுறது ரீட்ரேஸ்மெண்ட், ட்ரெண்டுக்கு சாதகமான ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்போ ஒவ்வொரு தடையும் மார்க்கெட் மேலே ஏறுற சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மார்க்கெட் மேலே போய் ஒரு முக்கியமான ஜோன் வந்தோடனே அதுலேருந்து டவுன் ட்ரெண்டை மறுபடியும் கண்டினியூ பண்ணும். இந்த மாதிரி ஒரு ப்ரைஸை தான் கன்சாலிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நம்மளோட ட்ரேடிங் முடிவில் இன்றைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கோட மார்க்கெட்டோட ஓப்பனிங் 336 கிலோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நம்ம நேற்று என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சோமோ அதை திருப்பி ஃபாலோ பண்ணலாம். 40, 42, 46 வர வரைக்கும் செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்த்தா நம்ம வேறு முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். அடுத்ததான் நம்ம நிக்கல் மார்க்கெட் பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட் நிக்கல் மார்க்கெட்டுக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 640 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நிக்கல் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நிக்கல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் என்னென்னா இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் வந்தனால 660 76 வரைக்கும் வந்த பிறகு ட்ரேடிங்கை ஆரம்பிக்கலான்ற ஐடியாவில் தான் நம்ம ட்ரேடிங் ஆரம்பித்தோம். அது வரைக்கும் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனது அதோடைய ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 646 ரெசிஸ்டன்ஸாக வச்சு ஓரளவு கன்சாலிடேட் ஆகி 633 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நிக்கல் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலான்னா நேற்று என்ன நினச்சோமோ அதே திருப்பி ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கலாம். ஓரளவு 660 வர வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இந்த கான்ட்ராக்ட் முடிவுடைய நேரம் வந்தனால பெருசாக பெரிய ட்ரேடிங் முடிவு எதுவும் எடுக்க முடியாது. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணுறப்ப செல் பண்ணி கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது. ஆனால் எங்களோட அட்வைஸ் என்னென்னா 660 வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுலேருந்து 76 வரைக்கும் செல் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவு மார்க்கெட்டில் அதோடைய ட்ரெண்டுக்கு சாதகமாக முக்கியமான இடத்துல நம்ம ட்ரேடிங்கை திரும்பி ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ட்ரேடிங் மெத்தட். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.